மிதிவண்டி வழங்கும் விழாவில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கவிழ்க்கப்படுகிறதா? வெளியான ஒவ்வொரு தகவல்களும் திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட தலித் எம்எல்ஏ என்று கூறி அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் சண்டையிட்டதால் பாமக எம்எல்ஏ மாணவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன், திமுக ஆட்சி இருந்தால் இதுதான் நடக்கும் என்று கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மீடியாக்காரர் நடுரோட்டில் வைத்து அருவாவெட்டு தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. 3 லட்சம் நிதியுதவி அரசு வழங்கினால் அவரது குடும்பத்திற்கு மீண்டும் அவர் வந்து விடுவாரா? அவரது 60 காயங்கள் சரியாகிவிடுமா என்ற கேள்வியையும் இணையதளங்களில் முன்வைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிரியார் ஜெப மேடையில் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட பட்ட பகலில் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இது திமுகவின் ஆட்சியில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுக ஒன்றிய செயலாளர் பட்ட பகலில் கொலை செய்கிறார். அதை தட்டி கேட்பதற்கு காவல்துறை தயங்குகிறது. திமுக ஆட்சி என்றால் காவல்துறையினர்கள் திமுகவின் காலில் விழுந்துவிட வேண்டுமா என்ற கேள்வியையும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ வீட்டில் வேலை செய்யும் தலித் பெண் பணியாளர் கொடுமைப்படுத்தி அவர் மீது காயங்கள் ஏற்படுத்தி சிறு குழந்தை என்று கூட பார்க்காமல் தகாத வார்த்தையில் பேசி தற்பொழுது தலைமறைவாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களின் மகன் மற்றும் மருமகள் செய்த கொடூரத்திற்கு இதுவரை எந்த ஒரு விசாரணையும் நடத்தப்படவில்லை. தற்பொழுது கர்நாடகாவில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் ஜாமீனும் உடனடியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் நடக்கின்ற ஆட்சி சீர்குலைவை கருத்தில் கொண்டு உடனடியாக தமிழகத்தின் ஆட்சி மாற்றங்கள் செய்ய வேண்டும், இல்லை என்றால் தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும், கொள்ளை சம்பவங்கள் நடத்தப்படும் என்று கடிதங்கள் மூலமாக ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுக ஆட்சிக்கு 10க்கு எத்தனை மதிப்பெண் வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.